18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்காக இதை கேட்க சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இன்று இரவு நீ தூங்கும்போது உன் கனவுல உனக்காக நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் என்ன நடக்க போகுதுன்ற நல்ல செய்தியையும் சொல்றதுக்காக தான் இரவுக்குள்ளாக கேட்க சொன்னேன். நான் சொன்னது முழுவதுமாக கேட்டுட்டு இன்னைக்கு தூங்க போகும்போது கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்குனினா நீ தூங்கும்போது உன் கனவில் நான் காட்சி தருவேன். அது மட்டுமல்ல, நான் சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் அப்படியே உன் வாழ்க்கையில அழகாக நடந்து உன் வாழ்க்கையையும் அது தலைகீழானதாக சந்தோஷம் நிறைஞ்ச வகையில மாத்தும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ எல்லாருக்காகவும் உண்மையா இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீ என்னதான் உண்மையா இருந்தாலும் எல்லாரும் உன்னை முழு ஆளாக உண்மையாக ஏத்துக்க போறதில்ல. எத்தனை நாள் ஆனாலும் ஒரு கட்டத்துல நீ எனக்காக என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் உன்னை சுத்தி சொந்தமாகவும் உறவாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் போய் யாருக்காக நீ உண்மையா இருக்கணும்னு யோசிக்கிற? உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தாலே போதும் என் தங்கமே. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நென. உன்னால முடிஞ்ச உதவிகளை செய். மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட நீ இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் நடத்துவேன். பொல்லாத காலமெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நீ சந்தோஷமாக நம்பலாம். ஏன்னா கெட்டதை அழித்து நல்லதை செய்வதற்காக தானே இந்த கருப்பசாமி இன்றிரவு உன் கனவில் வரப்போகிறேன். எல்லாருக்கும் எவ்வளவோ நன்மைகளை செஞ்ச உன் வாழ்க்கையில இப்போது வெற்றிகளை நான் கொடுக்க போறேன். வலியையும் வேதனையையும் கடந்து வந்த உனக்கு நல்வழிகளை காட்ட நான் இருக்கும்போது நீ சீக்கிரமே எல்லா நன்மைகளையும் அனுபவிப்ப. எப்பவுமே உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பயன்படுத்தி நீ நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய். நீ நினைச்சதை விட உனக்கு சிறப்பான வாழ்க்கைய இந்த கருப்பசாமி நான் அமைச்சு தர்றேன். உன்னை விட்டு எது விலகி போனாலும் அதை சந்தோஷமா வழி அனுப்பிவை. ஏன்னா உன்னை விட்டு போனதை விட சிறந்ததை, சந்தோஷமானதை, உயர்ந்ததை தான் உன் வாழ்க்கையில இந்த கருப்பசாமி நான் தரப்போகிறேன் என் தங்கமே. உனக்கான எல்லா நல்லதையும் செய்ததுக்காக இதோ நான் புறப்பட்டுட்டேன். உன் வீட்டுக்கு உன் கனவில் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு உன் அழகான முகத்துல அழகிய புன்னகையை பார்ப்பதற்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளும் ஏதோ தெரியாதனமா சின்ன பிள்ளை போல தப்பும் தவறுகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில இனியாவது தவறுகளை சரியா செய்யணும், தவறுகளை திருத்திக்கிட்டு நல்லதை செய்யணுன்ற நல்ல குணத்தை வளர்த்துக்கோ. உன்னால பயன் கிடைக்கும் வரைக்கும் நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். ஆனா எப்போது உன்னால் எந்தவித பயனும் இல்லைன்னு தெரியுதோ கெட்டவன் சொல்ல. நீ விரும்பாத துன்பமே உன்னை சேரும்போது நீ விரும்புகிற இன்பம் உன்னை அடையாதா என்ன? நிச்சயமா நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில தர்றதுக்காக இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். சண்டை போடாத உறவுகளை விட எவ்வளோ சண்டை போட்டாலும் மறுபடியும் அதை மறந்துட்டு அது நடக்காதது போல உன்கிட்ட பேசக்கூடிய நல்ல நட்புகளையும் உறவுகளையும் உனக்கு வரமாக நான் கொடுக்குறேன். நீ கவலைப்படாத. எல்லாரும் உன்னை எப்போதும் போல நல்லபடியா உயர்வா சிறப்பா பேசும்படி நான் உன் வாழ்க்கையவே மாற்ற போறேன். நீ என்னதான் எல்லாரையும் நல்லவங்க நினைச்சு நல்லா பேசினாலும் பழகினாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருடைய உண்மை குணமும் வெளியே தெரிஞ்சுதான் ஆகும். அப்போது இவங்களோட உண்மை குணத்தை மறைச்சா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க திறமசாலியா அல்லது இவர்களது முகமூடியை அறியாமல் இருந்தது நமது அறியாமையா நீ குழம்பி கொள்ளக்கூடாது. எல்லார்ட்டையும் பழகி ஏமாந்து அப்புறமா மனம் வருத்தப்பட்டு யோசிப்பதை விட முதல்ல யோசிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக பழகி ஏமாறாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும்னு யோசிக்காத. அடுத்தவர் விரும்பியபடி தான் நீ பேசணும்னா அதற்கு பொய் தானே பேசணும். அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நீ நடக்கணும்னா அதுக்கு நடிக்க தான் வேணும். எப்போதும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ பழகு. ஒருத்தரை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுறதை விட அவங்க செய்கிற சரி தவறுகளை அவரிடமே மனம் விட்டு பேசினா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும்.
ஒருத்தர் உனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போதும், உனக்கு எதிராக ஏதோ செய்கிறார்னு உனக்கு தோணும் போதும், நேரடியாக அவங்க கிட்டேயே உட்காந்து பொறுமையாக பக்குவமாக பேசி, இதை ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க, நான் வேணும்னு எதையும் செய்யலைன்னு உன்னை பற்றியும் அவங்கள பற்றியும் ஒரு பேசி முடிவுக்கு வந்துட்டா நாளைக்கு எதுவுமே தவறாக தோணாது, தப்பாகவும் நடக்காதல்லவா? நேரத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வச்சு நாடகமாடவும் தெரியாததுனால தான் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்படுற. இனிமேலாவது யார் நடிக்கிறவங்க யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, யார் பாசத்தோடு இருக்காங்க யார் வேஷம் போட்டு நடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதற்கேற்றாற் போல அவங்க கூட இருக்கிறதும் ஒதுங்கி போலாமான்ற முடிவு எடுக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது என் தங்கமே. எப்போ உன் மனசில் பயம் முடியுதோ அங்கதான் உனக்குன்னு புது அத்தியாயம் தொடங்குது. நீ தனித்து நின்றாலும் துணிந்து நில். நீ தைரியமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் உனக்கு முழு முயற்சியை வெற்றியாக நான் கொடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ. எல்லாத்துக்குமே உரிய நேரம் வரும். அந்த நேரம் வருவதற்குள் அவசரப்படாதே என் தங்கமே. நீ எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டா உன் நிம்மதிதான் தொலைஞ்சு போகுமே தவிர வேறு எதுவும் நடக்க போறதில்ல. போனது போகட்டும்னு எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமாயிரு. உனக்கான சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையில தர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் சீக்கிரமே அதை பெறத்தான் போகிறாய். உனக்கான நல்லது நடக்கதான் போகுது. அதை நடத்தி வைக்கிறதுக்காக தானே இப்போ நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். உன் கனவுல உனக்கான நல்லதை நடத்துவேன், இது நடக்க போகுதுன்னு சொல்ல போற நானு அதை சிறப்பாக நடத்தி முடிக்கும் வரையிலும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்பவுமே குடும்பம் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நீயே அதற்கு எதிர்மாறாக வேலை செய்யலாமா? குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சண்டை போடுறீங்க, கத்துறீங்க, வாக்குவாதம் செய்றீங்க. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் முன் சண்டை போட வேண்டாம். எவ்வளவு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எது இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி அதை பற்றி விவாதிக்கவோ பேசவோ ஆராயவோ வேண்டாம். எப்போவுமே குழந்தைகள் படிக்கும்போது நீங்கள் அதுவும் எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் பேச்ச வச்சுக்க வேணாம். அடுத்தவங்க வீட்டு கதையையும் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் கூட குழந்தைகள் முன்பாக ஆலோசிக்க வேண்டாம். இதெல்லாம் நீ சரியா செஞ்சினா அடுத்த தலைமுறையை மிக ஆரோக்கியமான தலைமுறையாக நீ வளர்க்குறன்னு அர்த்தம். இருக்கிறவனுக்கும் காசு பணம் இல்லாதவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான். காசு இருக்கிறவன் பஞ்சு மெத்தையில தூங்குவான், இல்லாதவன் தரையில பாயில தூங்குவான். ஆனா காசு பணம் இருக்கிறவனுக்கு கொடுத்து உதவ மனசு இருக்காது. ஆனா இல்லாதவன் தான் கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாய் உதவி செய்யக்கூடியவனாக தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசோட இருப்பான். நீயும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோட வாழ்றதால நிச்சயமாக உன பணக்காரர்கள் வரிசையில் நான் கொண்டு வருவேன். நீ செஞ்ச தான தர்மங்கள் தான் உன்னை கோடீஸ்வரனாக மாற்றப் போகுது என் தங்கமே. எப்பவுமே உன் தகுதிக்கு மேல கடன் வாங்கி செலவு செய்யணும்னு யோசிக்காத. இருக்கிற காசுக்கு வரவுக்கேற்றாற் போல செலவு செஞ்சாலே போதும். இல்லை நான் இதெல்லாம் வாங்கிட்டு கடனை வச்சு அப்புறமா அடைச்சிருவேன், காசு வரவு வச்சு நான் செலவெல்லாம் சமாளிச்சிருவேன்னு இல்லாதது செலவு செய்யறதுக்காக இருக்கிறதுக்கு நீ கடன் வச்சுக்க வேணாம். எப்போவுமே கையில் இருக்கும் வரவுக்கு மட்டுமே சிக்கனமாக செலவு செஞ்சினா உன் வாழ்க்கை மிக பெருசாக மாறும். ஏன்னா பல மனிதர்கள் கடன் வாங்கி தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையவே இழந்து போறாங்க. பணம் தான் மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய பகையையும் உண்டாக்குதுன்னு எப்போதும் புரிஞ்சு நடந்துக்கோ. சில பேரை சில காலம் ஏமாத்தலாம், பல பேரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனால் எல்லாரையும் எப்போதுமே ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. யார் உன் மேலே உண்மையாக இருக்காங்க நடிக்கிறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே உன் பாசத்தையும் நம்பிக்கையும் அதற்கு உரிய ஆள்களுக்கு மட்டுமே கொடு. நீதான் உலகம்னு நம்பி இருக்கிற எந்த உறவையும் நீ ஏமாற்றக்கூடாது. எல்லார் மீதும் அதிகமான அன்பை நீ பொழிவதை காட்டிலும் எல்லா மனிதர்களையும் சரியாக புரிந்து வச்சுக்கிறது தான் உனக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை நீடிக்க வைக்கும். நீ சந்தோஷமாக வாழக்கூடியாள். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ கவலைப்படாதே. உன் மனசுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில நீ கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை வாழுவாய். எதிர்கால பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியோடு வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையுமே இந்த கருப்பசாமி நான் நிறைவு செய்வேன் என் செல்லமே.
நீ ஒருத்தரை விட்டு போறதுக்கு 1000 காரணங்களை தேடலாம். ஆனால் ஒருவரை விட்டு போகாமல் இருக்க ஒரே காரணம் அவர் மேல நீ வச்சிருக்கிற உண்மையான அன்புதானே. எப்போதும் எல்லார் மீதும் அன்பாரு. ஆனா உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது நீ கொஞ்சம் கவனமாக ஒதுங்கிக் கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக சிறப்பானதாக இருக்கும். கருப்பசாமி துணை.